ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்ப இன்னைக்கு நம்ம ரெகுலரா பாகவதம் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு யாத்திரையில இருக்கிறதுனால அந்த தாமத்தை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா பகவான், பாகவதம், பக்தர்கள் மூன்றையும் பிரிக்க முடியாது. பகவான் நித்தியமானவர், பக்தர்கள் தூய பக்தருடைய சரித்திரம் உன்னதமானது. பாகவதம் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், அதுவும் உன்னதமானது. அதனால பாகவதம்னு சொன்னாலே பகவானுடைய லீலைகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதுதான் பாகவதம். அதாவது பாகவதம் நமக்கு கிருஷ்ணர் மேல தூய்மையான அன்பு தரக்கூடியது. பாகவத ஸ்லோகங்கள் எல்லாமே கிருஷ்ணர் மேல நமக்கு தூய்மையான அன்பு தரக்கூடியது. அப்ப நம்ம பாகவதம் படிக்கிறோம், ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், ராமாயணம் கேட்கிறோம், மகாபாரதம் கேட்கிறோம், பாகவதம் கேட்கிறோம். அது ஒரு பக்கம் செவி வழியா கேட்டுக்கிறோம். இன்னொன்னு இந்த இடங்களை போய் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட அது மேல, அந்த லீலைகள் மேல இன்னும் ஒரு வலுவாத நம்பிக்கை, உறுதி ஏற்படும். அந்த லீலைகளை நம்ம நேர்ல பாக்குறோம், அந்த இடங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதாவது இது வருஷம் பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்தது, பல யுகங்களுக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அது இன்னும் அதே பேர்ல, அதே லீலையில் நடந்த இடங்களா இருக்கும்போது நமக்கு இன்னும் கூட பகவான் மேல அன்பு அதிகரிக்கும். அதனால நம்ம ரொம்ப சுலபமா மக்கள் கிட்ட புரிய வைக்கலாம். மக்களுக்கு பக்திங்கிறது ஏதோ சும்மா கற்பனை பண்ணது இல்ல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டது இல்ல. பக்தினா ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட செயலோ, ஏதோ கற்பனையான செயலோ இல்ல, இல்ல ஏதோ ஒரு சென்டிமெண்டாவோ, இல்ல ஏதோ ஒரு மூட நம்பிக்கையா பண்றது இல்ல. பக்தி என்பது பகவான் இடத்துல அன்பு செய்யுது, கிருஷ்ணர் மேல அன்பு செய்யுது. பக்திங்கிறது நம்முடைய உண்மையான, நம்முடைய ஒரிஜினல், என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பர்சன். ஜீவாத்மாவுடைய உண்மையான நிலை பகவானுக்கு சேவை பண்றதுதான். ஜீவரே சொருபோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். ஜீவாத்மாவுடைய உண்மையான சுபாவம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். அப்ப அந்த சேவையிலிருந்து நம்ம கொஞ்சம் விலகும் போது, அந்த பக்தியிலிருந்து விலகும் போது, அந்த பக்தியை நமக்கு திரும்ப சொல்லி தர்றதுக்காக பகவான் இது மாதிரி நிறைய லீலைகள் பண்றாரு. அப்ப பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறது எதுக்குன்னா நமக்கு பக்தியை கத்துக் கொடுக்கதான். நீங்க எல்லா அவதாரத்திலையும் பாருங்க, நரசிம்ம அவதாரம் பக்தியை கத்துக் கொடுக்கிறது, சரணாகதி. எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எப்படி அவரை சரணாகதி பண்ணணும். அதுக்கப்புறம் ராம அவதாரம் எப்படி பகவான் மேல அன்பு செய்யணும், எப்படி அவரை சரணாகதி பண்ணணும். கிருஷ்ண அவதாரம் எப்படி அவர் மேல அன்பு செய்யணும், எப்படி அவரை சரணாகதி பண்ணணும். சைதன்ய மகாபுரு அவதாரம் அது பகவானே பக்தனா சொல்லிக் கொடுக்கிறாரு. அப்ப ராம அவதாரத்திலும் கிருஷ்ண அவதாரத்திலும் பகவான் மனித ரூபத்துல வந்தாரு. சைதன்ய மகாபுரு மனித ரூபத்துல வந்தது மட்டுமல்ல, பகவானே பக்தனா வந்துட்டாரு. அதனால பகவான் எப்பவுமே நம்ம மேல ரொம்ப அன்போடு இருக்காரு. கிருஷ்ணா எப்பவுமே என்ன பண்றாரு, நம்ம மேல ரொம்ப அன்போடு இருக்காரு. நமக்கு பக்தி கொடுக்கறதுக்காக வேண்டியே அவர் யுகந்தோறும் அவதரிக்கிறார். எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர் அப்படின்னு சொன்னா நம்ம தர்மத்திலிருந்து விலகும் போது திரும்பி இந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு வர்றாரு. அப்ப தர்மம் சொன்னா சும்மா சாதாரண தர்மத்தை சொல்லிக் கொடுக்க பகவான் வரல, பரோ தர்மம். அப்ப பாகவதம் என்ன சொல்லியிருக்கு, பரோ தர்மம்னா பக்தி தான். சவே பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகை துகி அப்பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரஷீததி. ஒரு ஜீவாத்மாவுடைய எட்டர்னல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் கிருஷ்ணாவுடைய சர்வன்ட். ஜீவாத்மாவுக்கு உன்னதமான தர்மம் என்னன்னா பகவானுக்கு சேவை பண்றதா. அந்த சேவை எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, எந்த ஒரு தடசமும் இருக்கக்கூடாது. அகை துகி அப்பிரதிகதா. நம்ம பகவானுக்கு சேவை பண்றதுக்கு அந்த சேவையில எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, அப்புறம் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது.
அப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் உத்தமமான பக்தி, சுத்த பக்தினா என்னன்னு ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் படிக்கும்போது, கேட்கும்போது நமக்கு தெரிய வருது. அப்ப பகவான் இங்க வந்து லீலைகள் செய்யறதுனால இதுல தெரிய வருது. பகவான் ராம அவதாரம் பண்ணவே இல்ல, கிருஷ்ண அவதாரம் பண்ணவே இல்ல, அவர் இந்த பூமியில அவதரிக்கவே இல்ல, அவர் ஒரு லீலையும் செய்யலைன்னு சொன்னா இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? அப்ப இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்காகவே பகவான் இந்த லீலைக்கு செய்யறார். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணாவுக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு இருக்கு. எப்படி அப்பாவுக்கு வந்து இந்த குழந்தைகள் மேல எப்படி அன்பு இருக்குமோ, அப்பா அம்மாவுக்கு வந்து எப்பவும் குழந்தைகள் மேல அன்பு இருக்கு. அந்த குழந்தைகள் சில நேரம் அவங்க பேச்சு கேட்கலைனாலும் அவங்களுக்கு அன்பு இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணாவுக்கு நம்ம மேல எப்போ அன்பு உண்டு. நம்ம கிருஷ்ணாவை மறந்து இருந்தாலும் கிருஷ்ணா நம்மளை மறக்க மாட்டார். நாம கிருஷ்ணா மறந்து போயிட்டாலும் கிருஷ்ணா நம்மளை மறக்கிறது இல்லை. அதனாலதான் கிருஷ்ணா வந்து தன் காரணமற்ற கருணையால் இங்க அவதரிக்கிறார். நம்ம எல்லாம் இங்க பிறந்திருக்கோம், ஏதோ கர்மமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்துல பிறந்து இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். இது நம்மளுடைய கர்மா. நம்ம கர்மத்தினால இங்க வந்திருக்கோம். அப்ப பகவானும் தூய பக்தர்களும் ஆச்சாரியர்களும் கர்மத்தினால வரல, அவங்க கருணையினால வர்றாங்க. அதான் நாக்காரணம் கருணம் ச வித்ததே. ஸ்வேதாஸ்வ உபநிஷத் என்ன சொல்லியிருக்குன்னா, பகவான் இந்த பூமியில அவதரிக்கிறது அவருடைய காரணமற்ற கருணைன்னு. அந்த கருணைக்கு காரணமே கிடையாது. இப்ப நான் வந்து இந்த பாப்பா மேல கருணை காமிக்கிறேன்னா, அவங்க ஒரு கிருஷ்ண பக்தி பண்ணட்டும் அவங்க. அப்போ அவங்க நல்ல பக்தராகட்டும். இல்ல நான் இவர் பிரபு வந்து அவங்க பொண்ணு மேல அன்பு செய்யறாங்கன்னா அது காரணம் அவ அப்பா இல்லையா? ஆனா கிருஷ்ணர் நம்ம மேல அன்பு செய்யறதுக்கு காரணமே காரணமற்ற கருணை அது. அவர் காரணமற்ற கருணையினால் இங்க வர்றார். காஸ்ட்லெஸ் மர்சி. அப்ப பகவான் இங்க அவதரிக்கும் போது எப்பெல்லாம் பகவான் இங்க வர்றாரோ அப்ப தன் சகாக்களோட வருவார். அவர் தனியா ஏன் வரணும்? இப்ப நம்ம ராமேஸ்வரத்துல இருக்கோம். ராமேஸ்வரத்துக்கு பிரதம மந்திரி வரணும், அவர் ஏன் தனியா வரணும்? அவர் வர்றதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு பிரதம மந்திரி வராருன்னு சொன்னா அவர் எங்க தங்க போறார், எங்க சாப்பிட போறார், என்ன பேச போறார், எங்கெங்க மீட்டிங் நடத்த போறார், எந்தெந்த கோயில தரிசனம் பண்ண போறார், அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ஏற்பாடு செய்வாங்க. நிறைய மந்திரிமார்கள் வருவாங்க. அப்புறம் நிறைய அவங்க பார்ட்டியில இருக்கிற நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து அவர் வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. அப்ப அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் வராங்க. அவர் வந்து எங்கெங்க எந்த எந்த ரோட்டு வழியா போக போறாரு எல்லாமே ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவர் கூட சில பேர் வருவாங்க. அவர் ஃபேமிலி மெம்பர், குடும்ப அங்கத்தினர் வரலாம், அவர் கூட இருக்க மினிஸ்டர்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி நிறைய தொண்டர்கள்லாம் வராங்க, மக்கள் வராங்க அவர் பாக்குறதுக்கு. அப்போ ஒரு சாதாரண மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கும்போது பகவான் மட்டும் ஏன் தனியா வரணும்? பகவான் எப்பவுமே தன் சகாக்களோட வருவார். தன் சகாக்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரங்களோடும் வருவார். அப்படி பகவான் இந்த பூமியில அவதரிக்கும் போது ஒரு ஒரு அவதாரத்திலையும் ஆத்மீக லோகத்துல, வைகுந்தத்துல, கோலோக வந்தாவனத்துல யாரெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க இங்க அழைச்சிட்டு வர்றாரு. ஏன் அவங்களை இங்க அழைச்சிட்டு வர்றாருன்னு சொன்னா, அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சுத்த பக்தி. ஓ இதுதான் பக்தி. நான் என்னமோ பக்தின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா கோயிலுக்கு போனா பக்தி, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா பக்தி, கன்னத்துல போட்டுட்டா பக்தி, அதெல்லாம் பக்தி இல்ல. இதுதான் பக்தி. அந்த பக்தினா என்னன்னு கத்துக் கொடுக்கறதுக்காகவே ஆன்மீக லோகத்துல இருந்து தன்னுடைய பக்தர்களை பகவான் இங்க அழைச்சிட்டு வர்றாரு. அப்ப அவங்க வந்து அங்க நித்தியமா பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன், லக்ஷ்மணன், சீதா, பரதன், விபீஷ்ணன் இவங்க எல்லாம் ஆத்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களையே பகவான் இங்க அழைச்சிட்டு வரணும். அவங்க மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு இதுதான் பக்தி, இதுதான் சரணாகதி. எப்படி அவங்க என் மேல பற்றுதலா இருக்காங்க, எப்படி என் மேல அன்பு செய்யறாங்க, எப்படி பணிவான பக்தரா இருக்காங்கன்னு கத்து. அதனால நம்ம பாரத தேசத்துல பிறந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். பாரத தேசங்கிறது இந்தியா மட்டும் இல்ல. முதலாவது பாரத தேசம்னா என்டையர் எர்த் பிளானட் பாரத தேசம். ஒட்டுமொத்த பூலோகமும் பாரத தேசம் தான், பூமியும். அது முன்னாடி முதல்ல இலாவர்த வருஷம் இருந்தது. பரதன் ஒரு மன்னர் ஆண்டதுனால அது பாரத வருஷம் பேர் வந்து. ரிஷபதருடைய பையன் பரதன் ஒருத்தர், பரத மகாராஜ். அவர் இந்த பூமி ஆண்டதுனால பாரத வருஷம் பேர் வந்து. அதனால இந்த பாரத வருஷத்துல யாரு பிறந்திருக்காங்களோ, பிறப்பெடுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பகவான் நித்தியமா வாசம் பண்ற ஸ்தலம் அது தாமம்னு சொல்லுவாங்க. தாமம்னு சொன்னா அதுக்கு அழிவே கிடையாது. பிரளயமே வந்தாலும் அந்த இடம் அழியாது. ஜெகநாத் பூரி, ராமேஸ்வரம், பத்ரிநாத், அப்புறம் வந்து துவாரகா, இது வந்து எப்பவுமே நித்தியமா இருக்கும். அங்க பகவான் எப்பவும் நித்தியமா லீலை பண்றார். தாமத்துல பகவான் நித்தியமா வசிக்கிறார்.
நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், இந்த கண்ணால பார்க்க முடியுமா என்ன? இந்த கண்ணுக்கு என்ன மரியாதை இருக்கு பாருங்க. கண்ணாடி போடலாம் நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? இந்த கண்ணுக்கு வேல்யூ அவ்வளவுதான். கண்ணாடி போடலாம் பார்க்க முடியாது, வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியாது, தூரத்துல இருந்து சில விஷயம் தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த கண்ணு வந்து குறையுடையது, இது ஊனக்கண். இந்த பௌதிக கண்களால பார்க்க முடியாது பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணர முடியாதுன்னு ரூப கோஸ்வாமி பிரபா சொல்றேன். நம்முடைய பூர்வாச்சாரியர் ரூப கோஸ்வாமி அத ஸ்ரீகிருஷ்ண நாமாதி நா பவேத் கிராயம் இந்திரியை சேவோன்முகை ஜீவாது ஸ்வயமேவ ஸ்புரத்தியத. நம்ம நாக்க வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வச்சுட்டோம்னா கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவாராம். நாக்கு எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வைக்கிறது? how you can use your tongue in service of Krishna? We'll talk about Krishna, we'll chant about Krishna and take Krishna பிரசாதம் இல்லையா? நாக்கு எப்படி கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறது? கிருஷ்ணருடைய நாமத்தை பாடணும், ஜபிக்கணும், கிருஷ்ணரை பத்தி பேசணும், அப்புறம் கிருஷ்ணருடைய பிரசாதம் சாப்பிடணும். அப்ப நாக்கு சுத்தமாயிரும். இந்த நாக்கு, வயிறு, பால் உறுப்பெல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. டங், ஸ்டொமக், ஜெனிட்டல் எல்லாம் ஒரே லைன்ல. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆகார சுத்தோ சத்துவ சுத்தி. நம்ம ஒன்னு சாப்பாடு சுத்தமா இருந்தா உடம்பு சுத்தமாகும். சத்துவ சுத்தோ திருவ ஸ்மிருதி. இந்த உடம்பு சுத்தமா இருந்தா புத்தி நல்லா வேலை செய்யும். ஸ்மிருதி விப்ரலம்பே சவரக்கிரந்தினா விப்ரமோக்ஷக. இந்த புத்தி நல்ல ஷார்ப்பா இருந்தா சாஸ்திரம் படிச்சோடனே புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு. சாஸ்திரம் படிச்சா புரிய மாட்டேங்குது. ஏன் புரியல? புத்தி சுத்தமா இல்ல. ஏன் புத்தி சுத்தமா இல்ல? எண்ணங்கள் சுத்தமா இல்ல. ஏன் எண்ணங்கள் சுத்தமா இல்ல? நம்ம உன்னுடைய சாப்பாடு சுத்தமா இல்ல. சாப்பாடு சுத்தம்னா அப்படி கிளீனா வச்சு பண்றதுன்னு அர்த்தம் இல்ல, கான்சியஸ்னஸ்ல, உணர்வுல. நல்ல கிருஷ்ண பக்தியோட சமைக்கணும். கிருஷ்ண பக்தியோட பகவானுக்காக செய்யணும். வீட்டுல சமைக்கும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரம் போட்டுட்டு பகவானுக்காக செஞ்சு அதை நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். அப்போ நம்ம மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். அதனாலதான் சொல்றது வெளியில போய் சாப்பிடாதீங்க. ஏன்னா வெளியில செய்யறவங்க கர்மமேனு செய்யணும். இப்போ ராமேஸ்வரத்துல நிறைய ஹோட்டல்லாம் இருக்கு. ஹோட்டல்ல போய் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்? ஏன் பிரசாதம் மட்டும் சாப்பிடணும்? லேட் ஆனாலும் பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் டேஸ்ட் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் பிரசாதம் சாப்பிடணும்? ஹோட்டல்ல வந்து இன்னைக்கு தலையெழுத்து இவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்குமா இல்லையா? பரோட்டா மாஸ்டர், தோசை மாஸ்டர் எல்லாம் இருப்பான். தோசை போடுறவன் தலையெழுத்து, இவங்களா வந்துகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். என் நேரம் ஏதோ ஒழுங்கா படிச்சிருந்தா நான் வெளிநாட்டுலயே வேலைக்கு போயிருப்பேன், இல்ல கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன். இன்னைக்கு தோசை மாஸ்டரா பரோட்டா மாஸ்டரா இருக்க மாட்டேன் இல்லையா? அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவா சமைக்கிறாங்க. சரி, சர்வ் பண்றவங்களாவது இன்னைக்கு எல்லாம் பக்தர்களா வராங்க, சர்வ் பண்றது நான் பெரிய பாக்கியம் அப்படின்னு சேவை பண்றாங்களா? தலையெழுத்து நான் இந்த ஹோட்டல்ல சர்வரா இருக்கேன். அப்போ சமைக்கிறவங்க, பரிமாறுறவங்க, காய்கறி வெட்டி கொடுத்தவங்க யாருக்குமே சேவை பண்ற மனப்பான்மை இல்லை. வேற வழியிலே தலையெழுத்துன்னு உட்காந்துருக்காங்க. இல்லாட்டி யார் இந்த ஹோட்டல்ல வந்து வேலை செய்ய போறாங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. யாரோ ஹோட்டல்ல வேலை செய்யறதுக்கு, சர்வர் வேலை பார்க்கறதுக்கும், பரோட்டா போடுறதுக்கும், தோசை சுடுறதுக்கும் ஆசைப்படுவாங்களா? ஒருத்தரும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்ப படிக்கல. அப்பவே எங்க அப்பா அம்மா சொன்னா படிடா படிடான்னு. இன்னைக்கு நான் ஹோட்டல்ல போய் மாவு அரைச்சிட்டு இருக்கேன், பரோட்டா போட்டுட்டு இருக்கேன், தோசை போட்டு இருக்கேன். அப்புறம் என்னென்னமோ எண்ணம்லாம் இருக்கும், கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மனசுல வச்சு செய்யும் போது அதை சாப்பிட்ற நம்மளுடைய கான்சியஸ்னஸ் பண்ணிட்டேன், நம்ம உணர்வும் போயிடும். அதனாலதான் பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அப்புறம் இந்த தாமத்துல 4 தாமம் இருக்கு. சார்தாம். சார்தாம் வந்து வட இந்தியாவில 4 தாமம் இருக்கு, ஹோல் இந்தியாவில 4 தாமம் இருக்கு. வட இந்தியாவில வந்து பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார், சாரி கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகேஷ், ஹரித்வார், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத். இது வந்து நார்த்ல இருக்கக்கூடிய, ஹிமாலயத்துல இருக்கக்கூடிய சார்தாம், 4 தாமம். அது ரொம்ப அழகான இடம். ஒரு தடவையாவது லைஃப்ல போகணும். ரொம்ப அற்புதமான இடம். பகவான் அங்க நித்தியமா இருக்கார் பத்ரிநாத்ல, ஹரித்வார்ல. ஹரித்வார் தான் என்ட்ரன்ஸ். ஹரித்வார் பகவானுடைய லோகத்துக்கு போறதுக்கான வழி. நீங்க போயிருக்கீங்களா? நீங்க யாரும் அடுத்த நெக்ஸ்ட் டைம். அப்புறம் இந்தியாவில சார்தாம் வந்து 4 திசையில இருக்கு. மேல பத்ரிநாத், கீழே ராமேஸ்வரம், அப்புறம் துவாரகை, அப்புறம் ஜெகநாத் புரி. 4 இடங்கள்லயும் 4 தாமங்கள். இந்த மாதிரி எங்க சுத்தி வந்தாலும் பாரத தேசத்துல நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்ல, புனித ஸ்தலங்கள்ல. அங்க ஏன் புனித ஸ்தலத்துக்கு நம்ம போகணும்? அங்க போனா கிருஷ்ணரை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த லீலை பண்ண இடங்களை பார்க்கலாம். அந்த இடம் வந்து நம்ம மனசு சுத்தமா இருக்கும். இந்த நேற்று கூட நாங்க பேசிட்டு இருந்தோம், என்ன கிழமை எல்லாம் மறந்து போச்சு, இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி, ஏதாவது ஞாபகம் இருந்ததா?
இங்க வந்தப்ப இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி, எதை ஞாபகம், வாட் இஸ் த டே, வாட் இஸ் எல்லாம் மறந்து போச்சு இல்லையா? இப்படிதான், இதுதான் இந்த இடத்தோட வேல்யூ, ஸ்பெஷல். புனித ஸ்தலங்களுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கதைகளை பத்தி கேட்போம், ப்ரேயர் பண்ணுவோம், தர்ஷன் போவோம். வேற எந்த சிந்தனையும் இருக்காது. இப்ப அவருக்கு ஆபீஸ்ல என்ன நடந்தது அதெல்லாம் மறந்து போயிடும். அது லீவ்ல வந்தாச்சு, அதோட மறந்துதான். அங்க போனாதான் திருப்பி அஜோ ஒரு ஆபீஸ் போனாரு அவருக்கு. இவங்களுக்கு ஸ்கூல் போறதெல்லாம் மறந்துச்சு. அங்க போனதா நான் ஸ்கூலுக்கு போகணுமா இல்லையா? அப்ப இது வந்து பாருங்க, அப்ப நம்ம எவ்வளவு ஒரு ஹாப்பியான லைஃப் இது. நம்ம ஆன்மீக கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்றது ரொம்ப சந்தோஷமானது. அப்போ இந்த ராமேஸ்வர தாமம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இங்க பகவான் ராமர், ராமநாத சுவாமி, சிவபெருமானுக்கு ராமநாதன் பேர். ராமநாத சுவாமி, ராமனால ஆராதிக்கப்பட்டவர், ராமருடைய நாதன். ஆக்சுவலி பகவான் தான் ஜெகநாதன். கிருஷ்ணர் வந்து ஜெகநாதன், ஜெகத்துக்கே நாதன். அந்த ஜெகநாதன், அவர் 3 நாதன் இருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? 3 நாதன் இல்ல, 4 நாதன் இருக்காங்க. 4 நாதன்: ஜெகநாதன், ரங்கநாதன், பண்டரிநாதன், பத்ரிநாதன், விஸ்வநாதன். அது சிவா வந்து விஸ்வநாதன். அவரும் இந்த அகிலத்துக்கு ஏன் விஸ்வநாதன் சொன்னா சிவபெருமான், அவர் இந்த பிளானட்டுக்கு இன்சார்ஜ். இந்த பூகோளத்துக்கு அவர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா விஸ்வநாதனுக்கும், விஸ்வநாதன் யார தியானம் பண்றாரு? பகவானை தான் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பண்டரிநாதன், பத்ரிநாதன், ஜெகநாதன், ரங்கநாதன், அவங்கதான் எல்லாருக்கும் பிராணநாதன். எல்லா 33 கோடி தேவர்களுக்கும் அவர் தான் பிராணநாதன். அப்ப இங்க சிவபெருமானுக்கு ராமநாதன், ராமருக்கு வந்து ரொம்ப பிரியமானவர். அப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்ப சத்சங்கத்துல வந்தாலும் புதுசா வர்றவங்க, கிருஷ்ண பக்திக்கு புதுசா வர்றவங்க, இல்ல பக்தி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே சந்தேகம் வரும். அதையே ராமர் போய் சிவபெருமான் வழிபடணும்? ராமர் தான் பகவான், அவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் விஷ்ணுவோட அவதாரம் சொன்னா அவர் ஏன் போய் சிவனை வழிபடணும்? அப்படின்னா ராமரோட சிவன் உயர்ந்தவர் தானே, அப்ப சிவன் தானே கடவுள். இந்த மாதிரி ஒரு சர்ச்சையும் புரியாத விஷயம் மக்கள் மத்தியில எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம எங்கேயாவது சத்சங்கத்துக்கு போனோம்னு சொன்னா முதல்ல இந்த கேள்வி கேட்போம். அது பாருங்க, ராமரே சிவபெருமான வழிபட்டிருக்காரு, அப்ப சிவன் தானே கடவுள் அப்படின்னு சொல்லுவா. இல்ல, சிவன் தான், ராமரோட சிவன் உயர்ந்தவரு. ஆனா அவங்களுக்கு தெரியல அதோடைய தாத்பரியம் என்னன்னு. அதனாலதான் நம்ம வந்து ஏன் ராமர் சிவனை வழிபட்டார் அப்படிங்கிறத ராமாயணத்திலிருந்தும், மகாபாரதத்திலிருந்து, பாகவத்திலிருந்து, பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். நாமளா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு நாமளா ஏதாவது புரிஞ்சுக்குவோம். இல்ல ஒரு கடவுள் வந்து இன்னொரு கடவுளோட உயர்ந்தவர் நினைச்சிட்டு இருப்போம். இல்ல நான் வழிபடுற கடவுள் தான் உயர்ந்தவர் நினைச்சிட்டு இருப்போம். பார்வதி வழிபடுறவா சொல்லுவா சக்தி இல்லாம ஒண்ணும் இல்ல, சக்தி தான் இல்லைன்னு சொல்லுவா. சிவபெருமான வழிபடுறவங்க சிவனே எல்லாம், அவருக்கு ஆதி அந்தம் இல்லைன்னு சொல்லுவோம். பெருமாளை வழிபடுறவங்க இல்ல நாராயணன் தான் எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இப்படி ஒருத்தரும் இஷ்டமூர்த்தி இருக்காரு, அவங்க இஷ்ட தேவதை. என் இஷ்ட தேவதை எனக்கு பெருசு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆழ்வார்கள் ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, அப்புறம் அந்த தேவதைகளே என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப பாகவதத்துல பிரம்மதேவர் ஆகட்டும், சிவபெருமான் ஆகட்டும், இவங்க யாருமே வந்து நான் தான் எல்லாமே படைச்சிருக்கேன்னு சொன்னதே இல்லை. 2 பேரும் திரும்ப திரும்ப என்ன பிரார்த்தனை செய்யறாங்க, பகவானே எங்களுக்கு வந்து நீங்க இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற சக்தி, பிரம்மா சொல்றார், பிரபஞ்சத்தை படைக்கிற சக்தி எனக்கு கொடுத்திருக்கீங்க, அது உங்க கருணையில தான். ஆனா எனக்கு அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது, நான் தான் படைக்கிறேன்னு அப்படின்னு பிரம்மா பிரார்த்தனை பண்றார். அப்போ பிரம்மா யார்கிட்ட இருந்து வந்தார்? பகவான் இருந்து தான் வந்திருக்கார். அப்ப பகவான் இருந்து பிரம்மாவையும் பகவான் தான் படைச்சிருக்கார். படைப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகளையும் பகவான் தான் படைச்சிருக்கார். பிரம்மாவுக்கு படைக்கிற நாலேஜும் பகவான், பிரம்மாவுக்கு படைக்கிற கிரியேஷனுக்கான நாலேஜும் பகவான் தான் கொடுக்குறாரு. அதனால பிரம்மா என்ன சொல்றார், நான் பண்ணிட்டேன்னு எனக்கு கர்வம் வந்துடக்கூடாதுன்னு, அது எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு எப்பவும் கர்வம் வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணணும். நமக்கு கொஞ்சமா ஏதாவது பேர் புகழ் வந்துட்டாலே கர்வம் வந்துடும். கொஞ்சம் ஒரு பேரு புகழ் வசதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு எங்க ஊர்ல, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கையில பிடிக்க முடியும். ஒரு வார்டு கவுன்சிலர் இருப்பாரு, ஆனா பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி ஒரு பேரு அவரு, இல்லையா? ஆனா பிரம்மா வந்து இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிருக்காரு, அதாவது உயிர் வாழிகளை படைச்சிருக்காரு. முதல் படைப்பு பகவான் செஞ்சுட்டாரு. அவர் தன் கடைக்கன் பார்வையை செலுத்தி பண்ணிட்டு தான் பகவத்கீதை சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சுய சராச்சரம். அப்ப செகண்டரி கிரியேஷன் தான், 2வது கிரியேஷன் தான் பிரம்மா பண்றாரு. அப்படி இருந்து பிரம்மா என்ன பிரேயர் பண்றா, எனக்கு கர்வம் வந்துடக்கூடாதுன்னு.
அப்போ ஒரு நாள் நாரதர் வந்து பிரம்மாட்ட கேட்கிறார். ஏன் நாரதர் கேட்டார்? நாரதர் வந்து பிரம்மாவுடைய சீடர். தன் குருவான பிரம்மாட்ட படைப்பின் கர்த்தா, இந்த பிரபஞ்சங்கள்ல உயிர் வாழிகளை படைக்கிறாரு. நானும் பிரம்மாட்ட தான் வந்திருக்கேன். பிரம்மா தான் எனக்கு அப்பாவும் ஆச்சாரியனும் குருவுமா இருக்கார். அப்ப பிரம்மாட்ட சில சந்தேகங்களை கேட்கிறார் நாரதர். இந்த பிரபஞ்சத்தை நீங்களாவே படைக்கிறீங்களா? இந்த படைப்புக்கு தேவையான சக்தி எல்லாம் உங்ககிட்ட இருந்து தானா வந்துதா? எப்படி இந்த சக்தி எல்லாம் உங்களுக்கு வந்தது? யார் இந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்த? உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காங்களா? இதெல்லாம் நாரதர் கேட்கிறாரு. அப்ப என்ன காரணம்? பிரம்மாட்ட இருந்தே வரணும். பிரம்மாவே சொல்லட்டும், நான் எல்லாம் காரணம் இல்ல. எனக்கு மேல பகவான் இருக்காரு. அவருடைய ஆர்டர்ல தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவருடைய கருணையில தான் பண்ணிட்டு இருக்கேன். அத வந்து பிரம்மா ஒத்துன்றார். அதே போல சிவா, சிவபெருமான் பாகவத்தில் என்ன சொல்ற? மோகினியோட நம்ம இந்த தேசம் போனோம் இல்லையா? திருமோகூர் போனோம். திருமோகூர் பகவான் வந்து மோகினி லீலை பண்ணு பார்க்கடல் கடிச்ச போது பகவான் மோகினி அவதாரமா பண்ணார். அந்த திருமோகூர் திவ்ய தேசத்துல பார்த்தோம் பகவானுக்கு மோகினி லீலையோட சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. அப்ப பகவான் மோகினி அவதாரம் பண்ணப்போ எல்லா தேவர்களும் பார்த்தாங்க. ஆனா சிவபெருமான் பார்க்கல. அப்ப அங்க சிவபெருமான் அங்க இல்ல. பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அதுக்கு முன்னாடி தன்வந்திரி அவதாரம் பண்ணுவார். தன்வந்திரி அவதாரம் பண்ணி அமிர்த கலசம் எடுத்து வந்தோடனே அசுரங்கள் எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப தேவர்களுக்கு என்னாச்சு? கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சு. அப்ப தேவர்கள்லாம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். பகவான் மோகினி அவதாரம் பண்ணார். அந்த மோகினி அவதாரம் பண்ணதை எல்லா தேவர்களும் பார்த்தாங்க. எல்லாரும் மயங்கி போனாங்க. அசுரங்கள் எல்லாம் மயங்கி போனாங்க. அப்ப சிவபெருமான் கேள்விப்பட்டாரு, இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து மோகினி அவதாரம் பண்ணாராமே. அப்போ ஒரு கடை கூடி தரிசனம் பண்ண நான் பண்ணாம போயிட்டேன். அப்போ சிவபெருமான், பார்வதி, நந்தி தேவர் தன் அந்த தேவகணங்களோட, அந்த சிவகணங்களோட, ரிஷிகளோட, முனிவரோட எல்லாம் வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு சிவபெருமான். நான் உங்களை அந்த மோகினி மூர்த்தியை தரிசனம் பண்ணணும். இப்ப பகவான் சொன்னா அதை பார்க்க வேண்டாம், நீங்க அது ரொம்ப அழகா இருக்கும், நீங்க மயங்கி போயிடுவீங்க. இல்ல நான் பார்க்கணும், எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க. அந்த மோகினியோடைய தரிசனம் கண்டு சிவபெருமான் மயங்கி போனார். அந்த பொண்ணை பிடிக்க போனார். அந்த பொண்ணு அப்படியே விளையாண்டு போயிட்டு இருக்கு. அந்த பெண்ணை பிடிக்கணும்னு போனார். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. சிவபெருமான் போய் இந்த பொண்ணு அழகுல மயங்கிட்டாரு. பார்வதி தேவினால கூட சிவபெருமானை மயக்க முடியாது. பார்வதி பக்கத்திலே இருப்பாங்க. பார்வதி தேவினால கூட சிவபெருமானை வந்து மயக்க முடியாது. அப்பேற்பட்ட தன்னை உணர்ந்த ஆத்மா அவரு சிவபெருமான். அவர் யாரும் வந்து கிளர்ச்சி அடைய வைக்க முடியாது, அஜிடேட் பண்ண முடியாது. அவர் தீரான்னு சொல்றாரு புரோப்பா வந்து சிவபெருமான் தீரான்னு சொல்றாரு. அவர் என்னைக்கும் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டார். ஆனா மோகினியோட அழகுல மயங்கி போனார். அப்புறம் பிரார்த்தனை செய்வார், பகவானே நான் உங்க அழகுல தான் மயங்கினேன், சாதாரண பொண்ணு அழகுல மயங்கல. இப்ப இந்த உலகத்துல சாதாரண பொண்ணை கண்டாலே எல்லாம் மயங்கி போடுவான். ஆனா சிவபெருமான் வந்து பார்வதி எல்லா அழகுக்கும் அழகு பார்வதி. அந்த பார்வதிக்கும் அழகு பகவானுடைய மோகினி அவதாரம். அதெல்லாம் நான் வந்து எனக்கு ஒண்ணு வெக்க ஒண்ணும் இல்லை, நான் உங்க அழகுல தான் மயங்கினேன். அப்ப சிவபெருமான் வந்து சொல்றாரு, நீங்க வந்து முழு முதற் கடவுள், உங்களுடைய மாயா சக்தி எல்லாரையும் வசீகரிக்க முடியுது. நான் வந்து உங்களுடைய அழகுல மயங்கினதுல நான் வெக்கப்படல. அப்போ பிரம்மாவாகட்டும் சிவபெருமானாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து பகவான் கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஒரு மனதோடு ஏத்துனாங்க. அதில் இவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. இந்த பக்தி பண்றாங்க இல்லையா, அல்லது வழிபாடு செய்யறாங்க, இவங்களுக்குள்ள சரியான நாலேஜ் இல்லை. இந்த பாகவதம் படிக்கல, கேட்கல, இந்த ப்ராப்பர் நாலேஜ் இல்லை. அதனால இவங்க சண்டை போட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு? சிவபெருமான போய் ராமர் வழிபட்டாருன்னா, ராமர் யார வழிபடல சொல்லுங்க? ராமாயணத்துல ராமர் யாரு வழிபடல? வசிஷ்டரை வழிபட்டிருக்கார், விஸ்வாமித்திரர் வழிபட்டிருக்கார், அப்புறம் தண்டகாரண்ய வனமும் அங்க இருக்கிற ரிஷிமார்கள் எல்லாம் வழிபட்டிருக்கார். கௌதமர், அகஸ்தியர், அத்ரி, பாரத்வாஜர், எல்லா ரிஷிமார்களுடைய காலை தொட்டு வணங்கியிருக்கார். ராமர் இந்த பூமியில இருந்தப்போ எல்லா ரிஷிமாருடைய காலை தொட்டு வணங்கியிருக்கார். எல்லாரையும் பூஜை பண்ணியிருக்கார். விஸ்வாமித்திட்ட அஸ்திரங்களை கத்துக்கிட்டார், வித்தைகளை கத்துக்கிறார். அவர்கிட்ட இருந்து கேட்கிறார், ஒரு மகிமையை கேட்குது. கங்கையோட மகிமை என்ன? இந்த வனத்துல ஏன் இப்படி இருக்கு? இங்க யார் வந்து போனா? அகல்யா ஏன் சாபம் பெற்றா? இதெல்லாம் சொல்லி கேட்கணும். ஒண்ணுமே தெரியாது போல, ஏதோ ஒரு சாதாரண மனிதனை போல ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் அப்படி அவ்வளவு பணிவு. அப்போ ராம அவதாரம் மட்டும் இல்ல, நீங்க கிருஷ்ண அவதாரத்துல பாத்தீங்கன்னா சுதாமா வந்து ஒரு நண்பன், ஆனா பிராமணன். கிருஷ்ணர் வந்து துவாரையில ஒரு சத்திரிய ராஜாவா உட்கார்ந்துருக்காரு. அப்ப சுதாமா துவாரைக்கு வந்தப்போ அவரை போய் வரவேற்று தன்னுடைய ஊஞ்சல்ல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்றாரு. அப்புறம் குந்தி தேவியோடைய பாதம் தொட்டு வணங்குறாரு.
அப்புறம் யுதிஷ்ட மகாராஜோடைய பாதம் தொட்டு வணங்குறார். நாரதருடைய பாதம் தொட்டு வணங்குறார். நாரதர் துவாரிக்கு வந்தப்போ அவரை உட்கார வச்சு பூஜை பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம் இது? அவர் எவ்வளவு பேர் வழிபடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, பகவானே மனித ரூபத்துல வந்த போது அந்த பிராமணருக்கு வைஷ்ணவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்து கொடுக்குறாரு. அவரு செய்ய வேண்டிய இவங்களுக்கு எல்லாம் தெரியும். குந்தி தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா பகவான், நாரதருக்கு தெரியும் கிருஷ்ணர் பகவான், யுதிஷ்டருக்கு தெரியும் கிருஷ்ணர் பகவான், அத்ரி, கௌதமர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், சிவபெருமான் எல்லாருக்கும் தெரியும் ராமர் முழுக்க கடவுள். ஆனா அவர் என்ன பண்றாரு? பகவத்கீதையில சொன்னதை ஃபாலோ பண்றாரு. பகவத்கீதை கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்க? எத்யதாதரதி சிரேஷ்ட தத்த தேவோதரோஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததன்னு வருத்தது. ஒரு பெரிய மனுஷன் என்ன காரியம் பண்றோன்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ராமரே இந்த பூமியில வந்தப்போ முனிவர்களை மதிக்கல, நாமையே மதிக்கணும். ராமரே சிவபெருமான மதிக்கல, நாமையே மதிக்கணும். ராமரே இப்படி பண்ணல, ராமர் எதுக்கு எடுத்தாலும் ராமரை சொல்லுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கிருஷ்ணாவதி, கிருஷ்ணர் ஏன் அப்படி பண்ணார், ராமரே எப்படி பண்ணார். அப்போ பகவான் மனித ரூபத்துல வந்தப்போ ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. அப்ப ராமர் மனித ரூபத்துல தர்மம்னு சொல்லி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டியே வந்தவர். ஒரு ராஜாவா எப்படி இருக்கணும், ஒரு மகனா எப்படி இருக்கணும், ஒரு நண்பனா எப்படி இருக்கணும், ஒரு சகோதரனா எப்படி இருக்கணும், ஒரு கணவரா எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே ஒரு உதாரணமா வாழ்ந்து காமிச்சார். ஒரு உதாரண புருஷோத்தம். அப்ப ராமர்கிட்ட பணிவு. ராமர் ரொம்ப எளிமை, பணிவு, எல்லா குணங்களும் இருக்கு ராமர்கிட்ட. அதனால பகவானுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவான் என்ன பண்ணுவார்? எப்பவுமே பகவானுடைய பக்தர்கள் பகவானை வழிபடுறத சந்தோஷப்படுவாங்க. பகவான் என்ன பண்ணுவார்? பக்தனை வழிபடுறத சந்தோஷப்படுவார். அதான் பகவானுக்கும் பக்தனுக்கு எப்பவுமே அன்பு பரிமாற்றம் இருக்கும். பக்தர்கள் எப்பவும் பகவானை வழிபடணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. பகவானுக்கு பூஜை பண்ணணும், அவருக்கு சேவை பண்ணணும். பகவான் என்ன பண்றாரு? எப்படி எல்லாம் என் பக்தனுக்கு சேவை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. எப்படி என் பக்தனை வர்ஷிப் பண்ணலாம், எப்படி அவருக்கு சேவை பண்ணலாம். அப்போ இங்க இருக்கிற முனிவர்கள் இங்க ராமர் லங்கைக்கு போகணும். அப்ப லங்கைக்கு போனா ராவணன் சிவபெருமானுடைய பக்தன். ராவணன் சிவபெருமானுடைய பக்தன். இப்ப இந்த பொண்ணு ஒரு தப்பு பண்றான். இந்த பொண்ணு தப்பு பண்ணா நான் ஒரு 2 அடி கொடுக்கணும். நான் அடி கொடுக்கும் போது என்ன பண்ண, அப்பாட்ட போய் சொல்றேன், பிரபு உங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டு இருக்கா, நான் 2 அடி கொடுக்க போறேன். இது மரியாதை. அப்பா என்ன சொல்லுவேன்? இப்ப நான் அவர்கிட்ட சொல்லாம அடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். இன்னும் ஒரு வார்த்தை என்று சொல்லியிருக்கலாமே, நான் கண்டிச்சிருப்பேன் இல்லையா? அப்ப பொண்ணு தப்பு பண்ணா நான் என்ன சொல்லணும்? அப்பாட்ட போய் மரியாதையை சொல்லணும். அப்பா அம்மா கூப்பிட்டு, பாரு உன் பொண்ணு தப்பு பண்ணிட்டு இருக்கா, 2 அடி கொடுக்க போறேன். அப்ப அவர் சொல்லுவா, டேய் பேசாம பிரபுன்னு அடிச்சிருவாரு இல்லையா? அதே மாதிரிதான் சிவபெருமா ராவன் சிவபெருமானுடைய பக்தன், பிராமணன். இப்ப அவனை கொல்ல போறான் ராமர். அதுக்கு முன்னாடி சிவபெருமான்ட்ட ஒரு மரியாதை நிமித்தமா, சிவா உங்க பக்தன் ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கான், என்ன கோச்சிக்காதீங்கோ, நான் அவனை 2 அடி கொடுக்க போறேன். அப்போ ராமர் கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு ராவணனுக்கு. இப்போ என்ன சொல்றாருன்னா, விபீஷணன் சரணாகதின்னு வந்தார். நம்ம போறோம்ல தனுஷ்கோடியில விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்காரு. அப்போ ராமர் என்ன பண்றாரு? ராமர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ராம, லட்சுமணன், ஹனுமான், சுக்ரீவன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. விபீஷணன் ஆகாச மார்க்கமா கைகொப்பி நிக்கிறார், சரணாகதின்னு வந்திருக்காரு. அப்ப ராமர் என்ன பண்றாரு? அப்ப கூட ராமர் டிசிஷன் எடுக்கலாம், அவர் முழு முதற் கடவுள். ஆனா அவர் சுக்ரீவன் கேட்கிறாரு. ஏன்னா சுக்ரீவன் தான் வானர சேனைகளுடைய தலைவர், ராஜா. அவர் தான் இந்த யுத்தத்துக்கு அவருடைய பொறுப்புல இருக்கு. அப்போ ரொம்ப ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்கிறார், சுக்ரீவா இந்த விபீஷணன் வந்திருக்கானே சரணாகதின்னு சொல்லி அவனை ஏத்துக்கலாமா? உடனே விபீஷணன் சுக்ரீவன் சொல்றான், வேணா ராமா, இவன் ராவனுடைய தம்பி, இவன் அசுரன், திடீர்னு நாளைக்கு மனசு மாறிடுவான், ராட்சசன். இந்த ராட்சசன் இன்னைக்கு நமக்கு சரணாகதின்னு வந்திருக்கான், என்ன நோக்கம்னு தெரியாது. ஏன்னா சுக்ரீவன் எப்படி யோசிக்கிறான்னா, மிலிட்டரி ஆர்ட்ல அந்த ராணுவ அந்த ஒரு ராஜாங்கிற போனில் தொனில ஒரு சத்திரியன் இப்படிலாம் யோசிக்கணும். ஒருத்தர் வந்தா இவன் எதுக்கு வந்திருக்கான், இவன் என்ன பண்ண வந்திருக்கான், இவன் என்ன செய்ய போறான், ஏன் நம்ம கிட்ட வந்திருக்கான், இவன் அந்த அந்த அணில இருந்து ஏன் இந்த பக்கம் வரணும், ஒருவேளை கூட இருந்து நம்மளை ஏமாத்திட்டு வரோம். இந்த மாதிரிலாம் ஒரு ராஜா திங்க் பண்ண, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இப்படி எல்லாம் திங்க் பண்ற. சுக்ரீவன் எப்படி திங்க் பண்றாரா, இவன் ஏன் இங்க சரணாகதின்னு வரணும், ஒருவேளை நம்மளோட ரகசியங்கள்லாம் பார்த்து சொல்ல வந்திருப்பானோ, இல்ல கூட இருந்து நம்மளுக்கு துரோகம் பண்ண வந்திருப்பானோ, அதனால இவனை ஏத்துக்கு போய் ராட்சசன் வேற, ராட்சசர்ல நம்பவே கூடாது. எல்லாம் சுக்ரீவன் சொல்றான் ராமர்கிட்ட, ராமா இந்த ராட்சசர்ல நம்பாத, இவன் நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்தலாம், நமக்கு துரோகம் பண்ணிடலாம், இல்ல நாளைக்கு ராவணனுக்கு ஒரு ஆபத்து இருந்து அவன் பக்கம் போயிடலாம், அங்கிருந்து நம்மளை எதுக்கலாம், இவன் என்ன வேணா செய்யலாம், அதனால இவனை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான்.
சுக்ரீவன் சொன்னோடனே எல்லாரும் ஆமா ஆமா நலன் நீலன் ஜாம்பவான் எல்லாம் அப்படி ஆமாமா சுக்ரீவன் சொல்றதா கரெக்ட். ராமர் ஹனுமான பார்த்து ஹனுமான் நீ என்ன சொல்றீங்க? ஹனுமான் சொன்னாரு, பிரபு அவர் சரணாகதின்னு வந்திருக்காரு. நல்லவரோ கெட்டவரோ உங்களுக்கு சரணாகதின்னு உங்கள்கிட்ட வந்துட்டாரு, ஏத்துக்கிறது உங்களுக்கு கடமை, நீங்க ஏத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, ஹனுமானுக்கு நல்லா தெரியும் சுக்ரீவன் வந்து ஒரு சாரி விபீஷன் வந்து ஒரு சாதாரண ராட்சசன் கிடையாது, அவர் பிரபு மேல நல்ல பக்தி பண்றாரு. பார்த்தாரு இல்லையா சுக்ரீவன், அதாவது ஹனுமான் லங்கைக்கு போன போது விபீஷனோட அரண்மனைக்கு போனார். அங்க எல்லாம் துளசி எல்லாம் இருந்தது. ஆமா துளசி இருந்தது. விபீஷன் வந்து ராமநாம சொல்லிட்டு இருக்கார். அவர் எங்க பார்த்துட்டு செவுத்துல ராமா ராமன் எழுதி வச்சிருக்காரு. விபீஷனோட அரண்மனையில செவுர் பூரா ராமா ராமா ராமன் எழுதி இருக்குமா. ஒரு நாள் ராவணனுக்கு கோவம் வந்தது. இவன் என்ன இங்க உட்காந்துட்டு என்னோட எதிரி பேர் எழுதிட்டு இருக்கான். ராவணன் கேக்குறான், ஏ சுக்ரீவா, நீ வந்து என்னுடைய வீட்டுல சாப்பிட்டுட்டு என்னுடைய இடத்துல இருந்துட்டு நீ எதிரி பேர் எழுதிட்டு இருக்கானு. இப்ப எனக்கு சொன்னா புரியவா போகுது ராமநாமத்தோட மகிமை. ராமநாமத்தோட மகிமை ராவணனுக்கு சொன்னா புரியவா போகுது. அவன் என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல. அவர் சொன்னாரு, நான் உன் பேரை தான் எழுதிட்டு இருக்கேன். அவனுக்கு ஆச்சரியம், என்னது ராமா என் பேரா? ஆமா, ராணா ராவணன் மானா மண்டோதரி ராமா ராவணா மண்டோதரி எழுதிட்டு ராணா ராவண மானா மண்டோதரி. ஆனா ராமா ராமா எழுதிட்டு இருக்கேன். சரி எவ்வளவு வேணா எழுதிக்கோ, எல்லா அரண்மனையும் எழுதிக்கணும். அவனுக்கு அப்படிதான் சொல்லணும். அசுரங்கள்கிட்ட போய் ராமநாமத்தோட மகிமை சொன்னா புரியுமா? இது சொல்லுங்க நல்ல விஷயம் சொன்னா புரியாது. அதனால அவர் சொன்னார், இவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. அதனால ராமான்னு மனசுக்குள்ள பகவான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எழுதும் பூரா ராமா 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 எழுதி வச்சிட்டு இருக்காரு. அவன் நினைச்சிட்டு இருக்கா, ஓ விபீஷன் என் பேர் தான் எழுதிட்டு இருக்காரு, ராவணா மண்டோதரி ராவணா மண்டோதரி ஷார்ட்டா எழுதிட்டு இருக்காரு. இன்னைக்கெல்லாம் ஷார்ட்கட்ல பண்றது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கு. சுருக்கமா சொல்லுங்க. இல்ல ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம ஸ்ரீரங்கம் போனோம் இல்லையா, அந்த ஊருக்கு பேர் என்னன்னா திரு ஸ்ரீரங்கநாத பள்ளி. அதாவது திரு ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கார். அந்த ஊர் ரங்கநாதன் பள்ளி கொண்டதுனால திருச்சிராப்பள்ளி, ரங்கநாதன் பள்ளி கொண்டதுனால ஸ்ரீ ரங்கநாத பள்ளின்னு பேரு. அது காலப்போல சுருங்கி திருச்சிராப்பள்ளி ஆயிடுச்சு. இப்போ சுருங்கி திருச்சின்னு ஆயிடுச்சு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சா சீன் தான் இருக்கு. ரொம்ப ஷார்ட் ஆயிடும். அது மாதிரிதான் இன்னைக்கு மக்களுடைய மனசு எல்லாம் அப்படி ஷார்ட்டா எல்லாம் சுருக்கமா பண்ணணும். அப்போ மணியாச்சு டைம் ஆயிடுச்சு. அப்போ இங்க வந்து விபீஷண சரணாகதின்னு வந்திருக்காரு. ஹனுமான் சொல்ற அவர் ஏத்துக்கணும், நம்ம சகோதரர் மாதிரி ஏத்துக்கணும்னு. அப்போ உடனே ராமர் சொல்றாரு. அப்ப ராமர் என்ன சொல்றாருங்க, எல்லா வானர்களும் கோடிக்கணக்கான வானர்கள் இருக்கு, எல்லாரும் ராமர் சொல்றாரு, என்ன ஒருத்தர் சரணாகதின்னு வந்துட்டா நான் நிராகரிக்க முடியாது, நான் அவர் திருப்பி அனுப்ப மாட்டேன். இப்ப ராவணன் என் முன்னாடி வந்து, பிரபு நான் பண்ண தப்பு என்ன மன்னிச்சுக்கங்க, சீதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், என்னையும் உங்க சேவை நான் ஏத்துக்கன்னு சொன்னா நான் அவரை ஏத்துக்குவேன், அவரை நான் நிராகரிக்க மாட்டேன். இவ்வளவு பண்ணியும் ஜடாயுவை கொண்டுட்டாரு, அப்புறம் சீதையை கடத்தின்னு போயிட்டாரு, 1 வருஷமா சீதையை சிறைய வச்சிருக்காரு, இவ்வளவு கொடுமை பண்ணியது கூட ராமர் அவர் மன்னிக்க தயாரா இருக்காரு. அதான் ராமர். வானர்களை அழ ஆரம்பிச்சிருச்சு கேட்ட உடனே. அதனால பகவானுகிட்ட இருக்கிற தெய்வீகமான குணங்கள், அவரது எளிமை, பணிவு, இதெல்லாம் அவர்கிட்ட சுக்ரீவன்ட்ட எல்லாம் கேட்கணும்னே இல்லை. அவர் முடிவு எடுக்கிறதா முடிவு. ஆனா சுக்ரீவன் கேட்கிறார், இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமா, சேர்த்துக்கலாமா வேண்டாமா. அதனால ராமர் வந்து சிவனை வழிபட்டாருன்னு சொன்னா அது அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. எனக்கு சிவபெருமான் எப்ப என்ன வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு, சிவபெருமான் எப்ப என்னையே நினைச்சிட்டு இருக்காரு, என்னையே தியானம் பண்ணிட்டு இருக்காரு. காசியில விஸ்வநாதர் என்ன பண்றாரு, எப்போ ராமநாமத்தை சொல்லிட்டே இருக்காரு. அதனாலதான் காசி போனா திரும்ப வரமாட்டாங்க. முன்னெல்லாம் காசி போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால கல்யாண வீட்டுல என்ன நடக்கும், மாப்பிள்ள காசி யாத்திரை போறேன்னு போவார். பொண்ணோட அப்பா போய், மாப்பிள்ள நீங்க காசி யாத்திரை போவாதீங்க, திரும்ப என் பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு என்ன வழக்கம் இருந்ததுன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி காசிக்கு போயிட்டா திரும்ப வரமாட்டாங்க, அவ்வளவுதான். அங்க போய் கங்கை கரையில விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி பகவான் நாம சொல்லி அங்க உடலை விட்டா மறு பிறப்பே கிடையாது, நேரா மோட்சம்தான். அவர் காதுல வந்து யாரெல்லாம் உடலை விடுறாங்களோ காதுல வந்து விஸ்வநாதன் ராமநாமம் சொல்லுவார், ராமா ராமா ராமா. அந்த ராமநாமத்தை கேட்டாலே மோட்சம். அது சிவபெருமானே வந்து சொல்றாரா இது. ஆனா இன்னைக்கு காசிக்கு போயிட்டு எல்லாம் வந்துடுறோம், பிளைட்ல போயிட்டு வந்துடுறோம், இல்ல டக்கு போயிட்டு வந்துடுறோம். அன்னைக்கு எல்லாம் இந்த மாதிரி உங்களை மாதிரி வேலையில வீட்டுல பையனெல்லாம் படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான். காசி, அயோத்தியா, ரிஷிகேஷ், ஹரித்வார் திரும்ப வரதே இல்லை, அப்படியே போயிட வேண்டியதுதான்.
அப்படிதான் ஒரு காலத்துல அவ்வளவுதான் வனரப்பிரஸ்தா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குடும்ப பொறுப்பே கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு பசங்கள்ட்ட விட்டுட்டு நீங்க பாத்துக்கோங்க, நல்லதோ கெட்டதோ எல்லாம் படிச்சுக்கங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்கங்க. நாங்களாம் அப்படிதான், எங்களுக்கு யாரும் வேணும் எல்லாம் எல்லாம் கத்துக்கிட்டோம், அது மாதிரி நீங்களும் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்குவாங்க மேல வந்து. அது மாதிரி ஆஹ் சிவபெருமான் எப்போ பகவானே நினைச்சிட்டு இருக்காரு, பகவான் நாமத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால சிவபெருமான வழிபடுறத பகவான் பெருமையா நினைக்கிறார். என் பக்தனை வழிபடுறதுல எனக்கு பகவானுக்கு பெருமை. பகவானுக்கு என்ன இது இருக்கு அர்த்தம்? அவர் சந்தோஷப்படுறாரு. சிவபெருமான மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்டே இருக்கு பகவான் வர்ஷிப் பண்ணவங்க. பகவான் வழி பண்ணவங்க ஒரு லிஸ்டே போடலாம். ராமாயணத்துல, மகாபாரதத்துல, சைத்தன்ய சரிதாமிரதத்துல. அதனால பகவான் எப்பவுமே தன் பக்தர்களை வழிபடுறதுல சந்தோஷம் அடைகிறார். அப்ப இங்க இருந்து பகவான் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நம்ம திருப்புல்லானி போனோம் இல்லையா, திருப்புல்லானில தான் பகவான் வந்து இந்த சமுத்திரராஜனை வந்து இது பிரார்த்தனை பண்றாரு, சமுத்திரம் வந்து வழிபடணும். ஏன்னா அப்பதான் என்ன இருக்குன்னா, இந்த சமுத்திரத்தை எப்படி கடக்கணும்னு இருக்கு. ஹனுமான் ஒரே ஜம்ப்ல போனார் பாருங்க, ஹனுமான் ஒரே ஜம்ப்ல சமுத்திரத்தை கடந்து போனாரு, ராமர் பாலம் கட்டி போனார். அப்ப யார் பகவான் சொன்னா, ஹனுமான் பகவானா ராமர் பகவானா? அப்ப என்ன அர்த்தம், பகவான் தன்னை விட தன் பக்தனுக்கு புகழ் அதிகம் கொடுக்கிறார். அப்ப அதனாலதான் இன்னைக்கு ராமரை வழிபடுறவங்க கூட ஹனுமான் வழிபடுறவங்க அதிகமா இருக்காங்க. ராமரை வழிபடுறவங்களோட ஹனுமான வழிபடுறவங்க அதிகம். ஏன்னா பகவான் அதுல பெருமை அடைகிறார், தன்னை விட தன் பக்தனை வழிபடுறதுல பகவான் பெருமை அடைகிறார். ஒரே ஜம்ப்ல ஹனுமான் வந்து சமுத்திரத்தை கடந்து போனார். ராமர் யோசிக்கிறார் சமுத்திரத்தை எப்படி கடந்து போலாம். அப்புறம் பாலம் கட்டின சமுத்திரம் வழிபடணுமே ராமர் போறதுக்கு, ஆனா வழிபடவே இல்லை. ராமர் அந்த அங்க தர்பசாயின ராமர் பார்த்தோம், தர்பக்குள்ள அமர்ந்து அங்கதான் உட்கார்ந்து இருந்தார். உட்காந்து அங்கதான் மெடிடேட் பண்ற, சமுத்திரம் வழிபடணும்னு சொல்லி சமுத்திரராஜன் இன்வைட் பண்ற. 7 நாள் ஆகி வரல. 8வது நாள் கோதண்ட கையில் எடுத்தார், அம்பு வச்சாரு. இப்ப வரலைன்னா சமுத்திரம் இல்லாம போயிடுது, ஒரு டிராப் தொட்டு தண்ணி இருக்காது. சமுத்திரம் ராஜா ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து, நீங்க பிரபு உங்களுடைய சேனையில, வானர சேனையில நலநிலன் 2 பேர் இருக்காங்க, அவங்களை வச்சு நீங்க பாலம் கட்டி போங்க. அப்ப ராமர் வந்து லங்கைக்கு போறதுக்கு பாலம் கட்ட வேண்டி இருந்தது. அப்படின்னா ராமரால ஐயோ பாவம் போக முடியாது போல இருக்கு, எப்படி போவாரு, அன்னைக்கு போட்டல இது ஷிப் எல்லாம் கிடையாது, எப்படி போவாருன்னா இல்ல, இது டீம் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ராமாயணத்துல சுக்ரீவன் வந்து டீம் ஒர்க் பண்ண. நீங்க பாருங்க, சீதையை தேடி கண்டுபிடிக்கும் போது சுக்ரீவன் தனியா போகல, சுக்ரீவன் கிரெடிட் எடுத்துக்கல, நான் தான் சீதையை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் இல்ல, எல்லாம் டீம் ஒர்க் இருந்தது. எல்லா வானர்களையும் அனுப்பிச்சாங்க, அப்புறம் ஹனுமான் போய் பார்த்துட்டு வந்தாரு. அப்போ பகவான் எப்பவுமே எல்லா பக்தர்களுக்கும் அந்த சேவையை கொடுக்கிறாரு. அப்ப ராமாயணம் நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. ராமாயணம் என்னென்ன பாடம் கற்றுக் கொடுக்குது, எப்படி பணிவா இருக்கணும், எப்படி எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ணணும், எப்படி பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவான் எப்படி தன் பக்தனுடைய சேவையில சந்தோஷம் அடைகிறார், எப்படி அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அப்புறம் இந்த பாலம் நம்ம அந்த இது போறோங்க, அந்த கல்லு மிதக்கும், இந்த வாட்டர்ல ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்டோன், அது ராமநாமம் எழுதிருக்கு, ராமநாமம் எழுதியிருக்கு அந்த கல்லுல, அதனால அது மிதக்குது. அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு தலைவர் கேட்டாரு, அவர் உயிரோடு இல்லை, அவர் போயிட்டாரு. அவர் என்ன கேட்டாரு, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாரு? ராமர் எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும், இன்ஜினியரிங் நாலேஜே அவருக்கு தான் வருது. அவர் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கருணையோடு படிக்கிறார். பாருங்க, ராமர் குருகுலத்துல போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா வசிஷ்டத்தை படிக்கிறார். கிருஷ்ணர் சாந்தி பணிமுனியோட ஆசிரமத்தில் படிக்க வேண்டியது இல்லை, ஆனா போய் படிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், அவர் ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்காரு. இந்த முட்டாள்களுக்கு அது புரியாது. முட்டாள்களுக்கு பகவானுடைய செயல் புரியவே புரியாது. கீதையிலேயே பகவான் சொல்லிட்டாரு, அவஜானந்தி மாமூட, முட்டாள்கள் அறிவியல்கள் அந்த பூமியில வரும்போது என்ன ஒரு சாதாரண மனுஷன் நினைக்கிறாங்க. அதனால இங்க இருந்தா ராமர் வந்து அந்த பாலம் அமைச்சாங்க. இந்த சேது பந்தன் போனோம் இல்லையா, சேதுக்கரையில இருந்து அங்க ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரிட்ஜ். இன்னைக்கு நாசால இருந்து சேட்டலைட்ல வந்து பண்ணி காமிச்சிருக்காங்க, ராமர் பிரிட்ஜ் இந்த தண்ணி அடியில இருக்கு உள்ள. ஆமா, அப்ப இதெல்லாம் பாருங்க எவ்வளவு உண்மை நிரூபிக்குது. ஏதோ சும்மா கற்பனை எல்லாம் சொல்லி வைக்கல, ராமர் ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்படி கற்பனை பண்ணி எல்லாம் சொல்லல. ராமர் ஒருத்தர் இருந்தாரு, அயோத்தியான்னு ஒண்ணு இருந்தது, அப்புறம் வந்து ராமேஸ்வரன் ஒண்ணு இருந்தது, சேது பந்தன் ஒண்ணு இருந்தது, லங்கைன்னு ஒண்ணு இருந்தது, அப்படி இருந்ததல்ல, இல்ல இப்போ இருக்குது. அப்போ இருந்தது, இப்போ இருக்குது, எப்போ இருக்கும். இது பல யுகங்கள் ஆயிடுச்சு. இந்த இந்த யுகத்துக்கு முந்தின யுகத்தில் நடந்தது, இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதுதான் பகவான் லீலைகள் வந்து நித்தியமானதுன்னு சொல்றோம். அப்ப அந்த சேது கரையில இருந்தா அந்த பாலம் இது பண்ணி
லங்கைக்கு போனார் ராமர். ஒரே ஜப்ல ஹனுமான் போனார். ராமர் எல்லாருக்கும் சேவை கொடுத்தார், ஹனுமானுக்கும் சேவை கொடுத்தார். அதனால ராமர் தன் பக்தர்களை வழிபடுறதுல என்றைக்குமே தயங்குவதில்லை. காரணம் அவங்க அவ்வளவு பிரியமானவங்க பகவானுக்கு. நான் சிவா ராமர் வர்ஷிப் பண்ணாருன்னா சிவபெருமானுக்கு தெரியும் ராமர் ஏன் என்ன வழிபடுறாரு. நான் கடவுள் அவர் வழிபடல, என் மேல ரொம்ப அன்பு செய்யறாரு, அதுக்காக என்ன வர்ஷிப் பண்றாரு, அவ்வளவுதான். ஏன்னா மத்தவங்களும் சிவனை வழிபடணும். அப்ப பக்தர் எதுக்கு சிவனை வழிபடணும்? சிவபெருமாட்ட பிரார்த்தனை செய்யணும். நீங்க எப்பவுமே ராமரே நினைச்சிட்டு இருக்கீங்க, பகவானுக்கே சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பக்தி கொடுங்க, நானும் பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்ல சுத்த பக்தன் ஆகணும், பகவான் மேல அன்பு வரணும், நான் பகவான்கிட்ட திரும்ப போகணும். அவர் நாமத்துல ருச்சி வரணுமே. இல்ல அவர் எப்போ பகவான் நாமம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு அந்த நாமத்துல ருச்சி வரணும்னா அவருடைய அனுகிரகம் வேணும், பக்தருடைய அனுகிரகம் வேணும். துளசி தேவி, சிவபெருமான், ஹனுமான், அர்ஜுனன், பாண்டவர்கள் இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். இவங்க ஆசீர்வாதம் பண்ணாம எங்கிருந்து நமக்கு பக்தி வரும்? ஆச்சாரியர்கள், குருமார்கள். அதான் இதோடைய தாத்பரியம். சரி, நம்ம மீண்டும் அடுத்த இதில் நம்ம இப்படி கண்டினியூ பண்ணுவோம். டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கம். வாஞ்ச கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்துக்கு ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.